கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதனால கட்சி வளர்ந்திருக்கதான் செய்யுது, தேயலை அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதனால வளர்ச்சியாக தான் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, தேவையில்லை. அது போட்டி போட்டு பண்றாங்க ரெண்டு இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி வளர்ந்துதான் இருக்குது. கட்சி நாளுக்கு நாள் வளருது, கொஞ்ச நாள் இல்லை. இப்போ நாளைக்கு பாருங்களேன் நீங்கள் முனிராஜருடைய இதை. ஆமாம், 5000 பேர் நாளைக்கு மக்களை கூட்டுறாரு. அது எப்படியாவது என்ன வரணும்னாரு. உத்தரவு போட்டார், நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன சொல்லலாம், கிராமத்தில் சொல்லுவாங்க, என் மேலே ஊசலையே வச்சுன்னு இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கிருஷ்ணன் முனிராஜ். வேற கேள்வி. 26 எலெக்ஷன் அது வரும், நடக்கும். எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, எண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் இவர் ஜெயிக்கிறாரு, அவர் தோத்தாருன்னு அறிவிப்பாங்க. அவ்வளோதான். அது விரைவில் தெரியும். விரைவில் நான் அறிவிப்பேன். எனக்கு அந்த அதிகாரத்தை பொதுக்குழு கொடுத்துருக்குது. அதனால் நான் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இது பூதக்கண்ண இல்லை வச்சு பார்க்கறதுக்கு முனிராஜ் என்ன பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு? இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். சார், விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சார பயணத்தை வந்து திருச்சியில துவக்கியிருக்காரு. விஜய் திருச்சியில பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்காரு. திருச்சியில இருந்து துவங்கினா எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும், திருப்பமுடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. என்ன அதில் என்ன தப்பு? அவருடைய கருத்தை சொல்றாரு. என் கருத்தை நான் இங்கே சொல்லிங்கிறேன் உங்க முன்னாரு. நான் பயந்து உட்காந்துங்கிறேன். என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ, என்னென்ன கேள்வி கணைகள் வருமோ அப்படின்னு பயந்து உட்காந்துருக்கோம். இதாக இருந்தாலும் எந்த கணைகள் வந்தாலும் பக்கத்தில் முனிராஜ் இருக்காரு, அப்படி திருப்பி விட்டுருவேன். அந்த கணைகளை அப்படி திருப்பி விட்டுருவோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர் இருக்கார், அவர் அப்படி திருப்பி விட்டுருவோம். அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த பிரச்சார பயணங்கள்ல பாத்தீங்கன்னா, பிரச்சார பயணங்கள்ல இப்ப நிறைய எதிர்கட்சி தலைவர் விஜய் இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு வந்து சிறப்பு அனுமதி கொடுக்காங்க, எதிர்கட்சிகளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்னவோ அதுதான். வேற கேள்வி, நல்ல கேள்வியாக கேளுங்களேன். சார், ஓசூர்ல தொடர்ந்து வந்துட்டு அனைத்து முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடக்குது. அதுக்கப்புறமா இங்க தொழில் முனைவர்களும் இங்க அதிகமா கம்பெனி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அரசும் இங்க வந்து நல்ல உதவி செய்யுது. ஆனா விவசாயம் வந்து பின்தங்குது அப்படின்ற விவசாயிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. விவசாயம் இங்க வந்து விவசாய நிலமா இருக்கு. அடிப்படையில இங்க இருக்க நிலையில ரோஜா சாகுபடியில முன்னிலை வகிக்குது. அது அடிபட்டு போகுது. இங்க இருக்க இது தன்மையே மாறுது அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? விவசாயிகள் சொல்றதெல்லாம் முழுசும் 100% உண்மை. விவசாயிகள் விவசாயம் பாதிக்கப்படுவது உண்மை. எத்தனை நிமிஷம்? 27 வருஷம் இல்லை, 21 வருஷம் வேளாண்மை. 21 ஆண்டு காலமாக 21 ஆண்டு காலமாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், இது இந்தியாவில் எந்த கட்சியும் போடாத ஒன்று. நாங்கள் போட்டுன்னு வரோம், வருஷம் போடுறோம். அது நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு பட்ஜெட்டா, ஐயோ அருமையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் எங்களை மெச்சுவீங்க. சில பேர் மெச்சுவாங்க, சில பேர்
ரொம்ப பேசாமல் இருந்துருவாங்க. வேளாண் சிறப்பு பொருளாதாரம் பண்ணது இந்த போராட்டம் பண்ணீங்க ஐயா. ஆமாம், வேளாண் சிறப்பு பொருளாதாரம் பண்ணுறதுக்காக இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணோம். எத்தனை போராட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லலை நான் பண்ணுறேன். இந்த கிழவரப்பள்ளி அணையில வந்து ரசாயன கழிவுகள் தொடர்ந்து நீட்டிச்சே இருக்கு. அது பத்தி போராட்டம் அதுக்கு. ஆமாம், அது ஒரு போராட்டம் பண்ணுவோம் சார். அப்பா பையன் எப்போ சால்வ் ஆகும்? அப்பா பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்? அப்பா அம்மா அது சால்வ் ஆகிடுது. அது சால்வ் ஆகிடுது. எந்த தேதி? 10ஆம் தேதி. 11 சால்வ் ஆகிடுது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே சால்வ் ஆகிடுது. எல்லா தொண்டர்களும் தெலுங்குல சொல்லுங்க. ఇప్పుడు అయ్యా చెప్పేది 30వ తారీఖు 11వ తారీఖు సాల్వ్ అయిపోయా. కొంచెం కన్నడத்தில் சொல்ல கன்னடத்தில் சொல்லுங்க. 11వ తారీఖు ಇದು ಒಂದು ಮೂವಿಗೆ ಬಂದಿದೆ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷ ಹೇಳಿದರು. இல்ல சார், இப்போ 2026 வேற எந்த மொழியில வேணும் உங்களுக்கு? தமிழ்லே சொல்லுங்க. 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் மாதங்கள் கம்மியா இருக்கும். 6-7 மாதங்கள் இருக்கு. இந்நிலையில கட்சிக்குள்ள இவ்வளவு பிளவுகள் இருந்தா ஓட்டுகள் சிதறும் இல்லையா? இப்ப இன்னைக்கு கூட இந்த பேனர் பிரச்சனை ஒண்ணு உங்களுக்கு நாலேஜுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரூப் இந்த குரூப் பிரச்சனைகள் பேசுறது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இன்னும் வலிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களுடைய நிலைப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்குது கண்ணன். நான் என்ன சொல்கிறேன், இது அங்கங்கே இந்திய அளவில், உலக அளவில், தமிழக அளவில், அதாவது சிலதெல்லாம் இப்படி நடக்கத்தானே செய்யுது. அதை தடுக்க முடியல இல்லை. அதனால் காலம் போயிட்டே இருக்கும், நல்லது நடந்துனே இருக்கும். ஆமாம், தீயவையெல்லாம் அகன்று போகும், நல்லவை மேலே போகும். நல்லவை மேலே போகும், தீயவை கீழே போகும். நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி? சார், இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது இல்லையா? அதுல வந்து இப்போ போய் முதல்வர் அவர்கள் லண்டன், இங்கெல்லாம் ஜெர்மனிலாம் போயிட்டு வந்தாங்க. அந்த முதலீட்டாளர்கள் அந்த 15,000 சில கோடி முதலீடுகள் வந்து ஈர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பார்க்குறோம். நல்ல நல்ல தொழிற்சாலைகள்லாம் வரணும், நிறைய வரணும், முதலீடுகள் இங்கே வந்து குவியணும். எல்லாம் விருப்பம், நம்ம விருப்பம், உங்கள் விருப்பம், எல்லாரும் விருப்பம். அதை முயற்சி செய்துட்டு இருக்காரு முதல்வர். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.